இரவு பகலாக கஷ்டப்பட்டு படித்து கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த செய்திதான் நீட் வினாத்தாள் கசிவு. நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவர்களுக்கு கடும் சோதனைக்கு பின்பே அனுமதி. ஒரு நொடி தாமதமாக வந்தாலும் அனுமதி கிடையாது என பல கட்டுப்பாடுகள் கெடுபிடிகள் உள்ள நிலையில் கும்பல் ஒன்று வினாத்தாளை திருடி பல லட்சங்களுக்கு விற்றது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு தற்போது மீண்டும் பரபரப்பாக மாற காரணம் என்ன? MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த ஆண்டு மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வை நாடு முழுவதும் பல்வேறு தேர்வு மையங்களில் 24 லட்சம் மாணவர்கள் எழுதினார்கள். இந்த தேர்வில் ஆள்மாறாட்டம், வினாத்தாள் கசிவு, விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி என பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. விசாரணையில் பீகார் மாநிலம் வினாத்தாள் கசிவின் மையமாக இருப்பதும் கண்டறியப்பட்டது. இந்த வழக்கை ஜூன் 25ஆம் தேதி CBI விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதில் அப்போதே 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டது. இதில் தேர்விற்கு முந்தைய நாள் வினாத்தாள் கிடைத்ததாக மாணவர் ஒருவரும் ஒப்புக்கொண்டார். தன்னுடைய மாமா சிக்கந்தர் மூலம் தேர்விற்கு முந்தைய நாள் வினாத்தாள் கிடைத்ததாகவும் அதனை இரவு படித்து மனப்பாடம் செய்ய வைத்ததாகவும் தான் படித்த அதே கேள்விகள் தேர்வில் கேட்கப்பட்டதாகவும் போலீசாரிடம் அந்த மாணவர் வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. இதில் ஜார்க்கண்டில் உள்ள நீட் தேர்வு நடத்தப்பட்ட பள்ளியில் தேர்வுக்கு முந்தைய நாள் இரவு வினாத்தாளை திருடியதாக தெரிவித்தார்கள். அந்த பள்ளியின் முதல்வரின் அனுமதி பெற்று அறைக்குள் நுழைந்து வினாத்தாள் இருந்த பெட்டியை உடைத்து அதனை திருடியதாக வாக்குமூலம் அளித்தனர். இந்த முறைகேடு அம்பலமானதை அடுத்து அந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் இடைத்தரகர்கள் என 30க்கும் மேற்பட்டவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த முறைகேட்டிற்கு மூளையாக செயல்பட்டது பீகாரை சேர்ந்த சஞ்சீவ் முகியா என்பதும் கண்டறியப்பட்டது. அவர் யார் என்று விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. சஞ்சீவ் முகியா நீட் தேர்வில் மட்டுமல்ல, இதே போன்று பல்வேறு போட்டித் தேர்வுகளிலும் முறைகேடுகள் செய்து லட்சக்கணக்கில் பணம் பார்த்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக பீகார் ஆசிரியர் தேர்வு, உத்தரப்பிரதேச கான்ஸ்டபிள் தேர்வு உள்ளிட்ட பல தேர்வு முறைகேடுகளில் தேடப்படும் குற்றவாளியாக சஞ்சீவ் முகியா இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரை CBI மற்றும் பீகார் மாநில குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு இடங்களில் வலைவீசி தேடினார்கள். சஞ்சீவ் முகியா குறித்து துப்பு கொடுத்தால் 3 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்கள். எனினும் அவர் குறித்த தகவல் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனிடையே சஞ்சீவ் முகியா பீகார் மாநிலம் பாட்னாவில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின்னர் நீட் தேர்வு கசிவு குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்திய நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.